மினர் ரஹ்மா. பேரண்ட்ஸ் கிட்ட பணிந்து இழிவடைங்க. துல்லுண்டா இழிவு. நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இழிவடைங்க. அவங்க ஏசட்டும் அடிக்கட்டும், சில நேரம் திட்டி விட்டுருவாங்க, இழிவடைஞ்சிட்டு போங்க. நீங்கள் பெரிய பணக்காரன், நீங்கள் பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், நீங்கள் ஒரு கலாநிதி இல்லை. உங்களோட வாப்பாது, உங்களோட உம்மா அவர்களுக்கு முன்னால் இருக்கும் போது அந்த மரியாதையோடு நம்ம அவங்க ஏசுவாங்க, டே ஏசுவாங்க. இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது பெற்றோருடைய மனதை புண்படுத்தவர்களாக இருக்கிறவர்கள் ஏனையவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்துவது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமா? وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்று ஃபர்தாயினாகிய புனித ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காஃபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை ஒரு அழகிய வடிவில் படைத்திருப்பதாக அல் குர்ஆனிலே சொல்கிறான். மனிதன் அழகிய வடிவில் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் அவன் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறான். நிச்சயமாக மனிதனை தரையிலும் கடலிலும் நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இவ்வாறு அழகிய வடிவில் படைக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அற்புதமான உறுப்பை வைத்திருக்கிறான். அதுதான் அல் கல்ப், மனிதனுடைய இதயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது சீரானால் உடல் முழுவதும் சீராகும். அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் அது உடல் முழுவதுமே கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் கல்ப் என்று சொன்னார்கள். இந்த இதயம் சீராக்கப்பட வேண்டும். மனிதனில் இருக்கிற கல்ப் என்கிற இதயம் சீராக்கப்பட வேண்டும், தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் முழு நோக்கமுமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நபிமார்கள், ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட முழு நோக்கமும் மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதாகும். இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதும் மனிதர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டித்தான். உள்ளம் தூய்மை அடையவில்லை என்றால் அவனுடைய முழு வாழ்க்கையும் சீர்கெட்டு போகும். இந்த உள்ளத்தை சீராக்குவதுதான் ஈமானுடைய நோக்கமாக இருக்கிறது. ஈமான் என்பது இஅ்திகாதும் பில் கல்ப், முதலாவது உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கையை கொள்வது. இப்போ உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கையை ஏற்படுத்துவது என்பதிலிருந்து ஈமான் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்குரிய ஒரு அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலதான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற அத்தனை வணக்கங்களுடைய நோக்கமும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது தான்.
வெறுமனே ஒரு மனிதன் அமல் செய்துவிட்டு போவது என்பது இபாதத்துக்கள் நம் மீது கடமையாக்கப்பட்ட நோக்கம் கிடையாது. அந்த இபாதத்துக்கள் மனித உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் புனிதமிகு ரமலான் மாதம் நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி என்றால், நீங்கள் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதற்காக அல்ல, மாறாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். தக்குவா என்பது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நம்முடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியிலே உரையாற்றி கொண்டிருக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், அத்தக்குவா ஹாஹுனா என்று தன்னுடைய இடது பக்க நெஞ்சை சுட்டிக்காட்டி 3 தடவைகள் தக்குவா என்பது இங்கே 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 என்று சொன்னார்கள். அப்போ தக்குவா என்பது வெறுமனே நம்முடைய ஆடைகளில் அல்லது வெளிப்படையான சில அமல்களில் வருவதல்ல. அதுவும் தக்குவாவோடு சேர்ந்ததாகவும் தக்குவாவை வளர்ப்பதற்கான வழியாகவும் இருக்கும். ஆனால் தக்குவா என்பது பிரதானமாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் அதிகமாக புரளக்கூடியது, அதனுடைய நேரடி அர்த்தமும் அதுதான். கல்ப் என்பது புரளக்கூடியது என்பதுதான் அதனுடைய மொழிபெயர்ப்பாகும். அதுவும் எந்த அளவுக்கு புரளும் என்றால், அஷத்து தகல்லுபன் மினல் மாஇ ஃபில் கித்ரி கலையானா, ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைக்கிற போது அந்த தண்ணீர் எவ்வளவு வேகமாக புரளுமோ அதைவிட வேகமாக இந்த உள்ளம் புரளக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளத்தை பற்றி சொல்லுகிறார்கள். உண்மையிலே பிராக்டிக்கலி நாமும் அதை உணரக்கூடியதாகவே இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு நிலையில் இருக்கிறோம், சில நேரங்களில் நம்முடைய மனநிலை திடீரென மாறுகிறது. எந்த நேரத்தில் எந்த மனநிலையோடு நாம் இருப்போம் என்பது நமக்கே தெரியாத ஒரு நிலையில் நம்முடைய உள்ளம் புரண்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வோடு தொடர்போடு இருந்தவர்கள். அதிகமாக கேட்ட துஆக்களில் ஒன்று, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய். உள்ளம் புரண்டுவிடும். எந்த டைமில் எப்படி புரளும் என்பது தெரியாது. அவர்கள் பயப்பட்டார்கள். அதற்கு முன்னால் இருந்த நபிமார்கள் சாலிஹீன்கள் பயப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஹிதாயத்தை தந்த பிறகு எங்களுடைய உள்ளம் தடம்புரளாமல் பாதுகாப்பாயாக என்று அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். உள்ளம் புரளக்கூடியது, மிக வேகமாக ஒரு நிலையிலிருந்து இன்னும் ஒரு நிலைக்கு மாறக்கூடியது. அதிலும் குறிப்பாக அன்புள்ள சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலம் ஃபித்னாக்கள் நாளுக்கு நாள் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலமாகும். எந்த அளவுக்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தமூஜு கமூஜில் பஹர், கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் ஒரு கட்டத்தில் வரும் என்று சொன்னார்கள். அப்படியாக நாளுக்கு நாள் ஃபித்னாக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதை யாரும் மறுக்க முடியாது, எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபித்னாவுடைய தன்மை என்னவென்றால், அது முதலில் உள்ளத்திற்குத்தான் எடுத்து காண்பிக்கப்படும். துஅரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா, ஃபித்னாக்கள் உள்ளத்திற்கு ஒவ்வொன்றாக எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ உள்ளத்தை ஃபித்னாக்கள் தாக்கும். உள்ளத்தை ஃபித்னாக்கள் தாக்குவது எப்படின்னா, ஒவ்வொரு ஃபித்னாவாக எடுத்து காண்பிக்கப்படும் போது அந்த உள்ளங்கள் இல்லை இல்லை இது ஃபித்னா, இதை விட்டு நான் ஒதுங்க வேண்டும், இதிலிருந்து நான் பின்வாங்க வேண்டும் என்று பின்வாங்கினால் அல்ஹம்துலில்லாஹ். பின்வாங்காமல் கண்டுகொள்ளாமல் அந்த ஃபித்னாக்களை உள்வாங்கும் போது உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படும். இப்படி ஒவ்வொரு ஃபித்னாவாக வர வர ஒவ்வொரு கருப்பு புள்ளி உள்ளத்திலே போடப்பட்டு கடைசியிலே அந்த உள்ளம், அந்த கல்ப் கருத்த உள்ளமாக மாறும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்த உள்ளத்தை எப்படி வர்ணிக்கிறார்கள் என்றால், அது தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிளாஸை போல மாறிவிடும், ஒரு கப்பை போல. இப்போ தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கப்புடைய நிலைமை என்ன? நம்ம எதை ஊற்றினாலும் உள்ளே போகாது. அதுபோல இந்த கருப்பு புள்ளிகள் போடப்பட்ட இதயங்கள் லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா,
அந்த இதயங்களுக்கு நல்லதும் புரியாது, கெட்டதும் புரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஒரு பயங்கரமான நிலையை இன்று நாம் அனுபவிக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஜென்ஸி என்று சொல்லக்கூடிய இந்த புதிய ஜெனரேஷன், இப்போது 20, 25, 30 வயதுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்களிடத்தில் இதை நம்ம நிறைய பார்க்கிறோம். யாராலும் எந்த அட்வைஸும் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு அவர்களுடைய உள்ளங்கள் மாறி இருக்கின்றன. நீங்கள் எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணினாலும் இல்லாமன் ரஹிம ரப்பி, ஒரு சில பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்து அல்லாஹுடைய தௌஃபீக்கை பெற்று நல்ல முறையில் வளர்க்கப்பட்டிருப்பார்கள். அவர்களை தவிர பெரும்பாலான வாலிபர்களுடைய சிறுவர்களுடைய நிலைமை என்னவென்றால், பெற்றோர் சொன்னாலும் அவர்கள் கேட்கிற நிலையில் இல்லை, ஆசிரியர்கள் சொன்னாலும் அவர்கள் கேட்கிற நிலையில் இல்லை, உலமாக்கள் சொன்னாலும் அவர்கள் கேட்கிற நிலையில் இல்லை. என்ன காரணம் என்ன என்றால், அவர்கள் வளர்ந்து வரும்போது இந்த ஃபித்னாக்கள் வேகமாக அவர்களுடைய கைகளுக்கு கிடைத்து விட்டன. அவர்களுடைய கைகளிலே, எல்லோருடைய கைகளிலும் இன்று ஸ்மார்ட் போன் இருக்கிறது, ஐபோன் இருக்கிறது, ஐபேட் இருக்கிறது. நமக்கு வாங்கி கொடுத்த தந்தைக்கு அந்த போனில் என்ன செய்வதென்று ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்முடைய சின்ன பிள்ளை, 5 வயது, 6 வயது, 7 வயது பிள்ளைகள் போனிலே உள்ள எவ்வளவு ஃபீச்சர்ஸை நமக்கு சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு காலம் மாறி இருக்கிறது. அப்போ அவர்கள் எந்த நேரமும் கேட்பது, பார்ப்பது எல்லாமே ஃபித்னா. இந்த ஃபித்னாவோடு அவர்கள் வளர வளர அவர்களுடைய இதயங்கள் கருத்த இதயங்களாக மாறி தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டது போன்று மாறுகிறது. இதே நேரத்தில் நாமும் வயது வந்தவர்களும் பெரியவர்களும் கூட இந்த ஃபித்னாக்களுக்கு விதிவிலக்கு கிடையாது. இது ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திலே நாம் அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரிந்தாலும் கூட, இந்த ரமலான் மாதத்திலே பாவங்களிலிருந்து நாம் தூரமாக வேண்டும் என்று தெரிந்தாலும் கூட, நம்மில் அதிகமானவர்களுடைய கைகளில் இந்த ரமலானின் குறிப்பாக இரவு வேளைகளிலே இந்த மொபைல்கள், இந்த சோசியல் மீடியாக்கள் வலம் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த கருத்த இதயத்தோடு நம்ம வாழ்ந்து மௌத்தானால் நம்முடைய முடிவு அதோ கதிதான். அல்லாஹு தஆலா சூரத்து ஷம்ஸ் என்கிற அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக 11 சத்தியங்கள் செய்கிறான். வஷ்ஷம்சி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா என்று 11வது சத்தியத்தை முடித்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய இதயத்தை கரைபடிய வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவர் தோல்வி அடைந்து விட்டார். நம்முடைய உள்ளம் கரைபடியாமல் பார்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய முழு வெற்றியும் இதயம் பரிசுத்தமாக இருப்பதில் தான். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து ஒரு பெண்மணியை பற்றி சொல்லுகிறார்கள். அவர்களுடைய ஏரியாவில் இருக்கிற ஒரு பெண்மணியை பற்றி சொல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி இரவு வேளைகளில் அதிகமாக நின்று வணங்குகிறார், பகல் பொழுதுகளில் அதிகமாக நோன்பு பிடிக்கிறார். இப்போ இப்படி ஒரு பெண் என்றால் எல்லோருக்கும் அந்த பெண்ணில் ஒரு அல்லாஹுக்கான ஒரு அன்பு வரும். பகலெல்லாம் நோன்பு, இரவு வேளைகளில் அதிகமாக தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி சொல்லிவிட்டு மேலதிகமாக சஹாபாக்கள் சொன்னார்கள், வலாக்கின்னஹா துஸி ஜீரானஹா. சுப்ஹானல்லாஹ். என்றாலும் அந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். இவ்வளவு தொழுதுட்டு இவ்வளவு நோன்பு பிடித்து கொண்டிருக்கிற இந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடப்பதில்லை, அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார் நஊது பில்லாஹ், அந்த பெண்மணி நரகத்தில் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்கள், இந்த ஹதீஸ்களை நிதானமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். 5 நேரம் தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். சுன்னத்தான தொழுகைகளில் ஈடுபாடு காட்டுகிறோம், நல்ல விஷயம். அதுபோல ஏனைய இபாதத்துகளிலே நாம் ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் அப்படி இறுகிய உள்ளமாகவும் நம்முடைய உள்ளம் கரைபடிந்த உள்ளமாகவே இருக்கிறது. அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணம் கிடையாது, அடுத்தவர்களை மதிப்பது கிடையாது, பெரியோர்களை கண்ணியப்படுத்துவது கிடையாது, உலமாக்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுப்பது கிடையாது. அதுபோல மற்றவர்களுடைய மனங்களை புண்படுத்துவதிலே போட்டி போட்டு செயற்படக்கூடிய நிலை. இப்படியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெற்றோரை மதிப்பதில்லை. இப்படியான நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தொழுகைகள், இந்த நோன்புகள், இந்த ஜக்காத்துகள், நம்ம செய்யக்கூடிய உம்ராக்கள், ஹஜ்ஜுகள் அர்த்தமற்றவையாக போய்விடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், இஸ்லாத்தில் உள்ள எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் நம்முடைய உள்ளத்தை சீராக்க வேண்டும். இதுதான் பிரதானமான நோக்கமாகும். அதனால தான் ஈமான் என்பது நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற அம்சம்தான் ஈமானுடைய பேசிக்கே. இஅ்திகாதும் பில் கல்ப், உள்ளத்தால் உறுதியாக நம்ப வேண்டியவைகளை நம்ப வேண்டும். அதுக்கு பிறகு நம்ம அமலுக்கு வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அமல்கள் அனைத்துமே நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற நோக்கம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்குவது தான். குறிப்பாக ரமலான் மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டால், இப்போ இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் நிறைய ஃபித்னாக்களுக்குள் அடிபட்டு உள்ளங்கள் பாதிக்கப்பட்டு பக்தி இல்லாமல், அல்லாஹுடைய குர்ஆன் வசனத்தை ஓதுகிற போது அழுகை வராமல், அந்த குர்ஆன் வசனங்களை கேட்கிற போது ஈமான் அதிகரிக்காமல், நரகத்தை சுவர்க்கத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் பயம் வராமல், ஆசை வராமல், ஏதோ நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நம்ம உணரக்கூடியதாக இருக்கிறது. எல்லோருக்கும் அப்படி இருக்கிறது. ஆனால் இந்த நிலையிலிருந்து நம்மை நாம் விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக ஒரு மாதம் நமக்கு தர்பியா தருவதற்குரிய, தஸ்கியாவை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பை இந்த ரமலானிலே தருகிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்தால் சஹாபாக்களுக்கு அழைத்து வைத்து சொல்லுவார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரு ஹைரின் வ பரக்கா, உங்களுக்கு ரமலான் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு பள்ளியிலே வைத்து சொல்லுவார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களுக்கு ரமலான் வந்து விட்டது, ஷஹ்ரு ஹைரின் வ பரக்கா, ஹைரும் பரக்கத்தும் நிறைந்த மாதம் என்று சொல்லுவார்கள். ஷஹரும் ஹைரும் பரக்கத்தும், ஹைர் என்றால் நன்மைகள், நன்மைகளும் பரக்கத்தும் நிறைந்த மாதம் ரமலான் உங்களுக்கு வந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த மாதத்தில் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு ஒரு நாள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், ரமலானுடைய முதலாவது நாளிலே இவைகளெல்லாம் நடக்கின்றன, அதே நேரத்தில் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் வருகிறார். வந்து அவர் அழைக்கிறார், எல்லா முஸ்லீம்களையும் அழைக்கிறார், யா பாகியல் ஹைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர் அல்லது அத்பிர், நன்மைகள் செய்ய நாடுகிறவனே முன்னோக்கி வா, இது உனக்குரிய மாதம். நன்மைகள் செய்ய நாடுகிறவனே முன்னோக்கி வா, இந்த ரமலானுக்குள்ள நீ ஆர்வத்தோடு நுழைந்து விடு, இது உனக்குரிய மாதம். வயா பாகிய ஷர்ரி, கெடுதிகளையும் தீமைகளையும் நினைக்கிறவனே நீ பின்னோக்கி போய்விடு, இது உனக்குரிய மாதம் அல்ல, இது நல்லவர்களுக்குரிய மாதம், இது நன்மையை நாடுகிறவர்களுக்குரிய மாதம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த மாதத்திற்குள் நாம் கூடுதலாக அமல்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். இப்போ ரமலான் வந்து விட்டால் கிட்டத்தட்ட 24 hours அமல்களில் தான் கழிக்க வேண்டும். ஒரு செகண்ட் கூட வீணாகாமல் ஒரு முஸ்லீம் பார்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அதை பின்பற்றினார்கள். அதுபோல அவர்களுக்கு அடுத்த வந்த ஜெனரேஷன் ஆகிய தாபிஊன்கள், அதற்கு அடுத்த ஜெனரேஷன் தபஉ தாபிஈன்கள் எல்லோருமே இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்துவதிலே மிக திட்டமிட்டு கவனமாக செயற்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதத்திற்குள் நம்ம கூடுதலாக அமல் செய்யும் போது நம்முடைய உள்ளத்தில் உள்ள கரைகள் படிப்படியாக நீங்கும். அதிலும் குறிப்பாக இறுதி 10 வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா எஜ்தஹிது ஃபி கைரிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இஜ்திஹாத் செய்வார்கள், வேறு எந்த ஒரு காலத்திலும் செய்யாத அளவு இஜ்திஹாத் செய்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கடைசி 10 கஷ்டப்படுவார்கள். இஜ்திஹாத் செய்வதென்றால் கஷ்டப்படுவது, முயற்சி செய்வது என்று. அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பார்கள். இஅ்திகாஃப் என்றால் சஹாபாக்களோடு உட்கார்ந்து பயான் பண்ணிட்டு கிளாஸ் எடுத்துட்டு எல்லாம் இருக்கிறல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனியான டென்ட் இருக்கும். அவர்களுக்கு மஸ்ஜிதுக்குள்ள ஒரு சின்ன டென்ட் அடித்துக் கொள்வார்கள். அந்த டென்ட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து கொள்வார்கள். முஹாசபா செய்வது, கூடுதலாக அல்லாஹ்வை நினைப்பது, திக்ர் செய்வது. ஒரு நாள் சஹாபாக்கள், இத்திகாஃப் இருக்கிற ஏனைய சஹாபாக்கள் வந்து குர்ஆனை சத்தமாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருக்கிறவர்கள் அந்த டென்ட்டுக்குள்ளே இருந்து தலை அப்படி வெளியே காண்பித்து சொன்னார்கள், எல்லோருக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது,
எல்லோருக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது. அதற்காக மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி குர்ஆனை சத்தமிட்டு ஓதாதீர்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். என்னென்றால் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து நம்முடைய உள்ளத்தை நம்ம புரிந்து கொள்வது. உண்மையிலே நம்ம சுய பரிசோதனை செய்தோம் என்றால் நாம் யார், நாம் எங்கே இருக்கிறோம், நம்முடைய நிலைமை என்ன என்பது நமக்கு புரியும். நமக்கு நம்முடைய உள்ளத்தை உரசி பார்ப்பதற்கு தேவையான பல விஷயங்களை அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகின்றன. உதாரணமாக அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தினால் அவர்களுடைய உள்ளம் பயப்படும். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மீது சத்தியம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வை நினைவுபடுத்தினால் உண்மையான மூமின்களுடைய உள்ளத்தில் பயம் வரும். இப்போ நம்முடைய நிலைமை என்ன? இப்போ முஹாசபா செய்ய வேண்டும். நமக்கு அப்படி அல்லாஹ்வை பயந்து கொள்ளென்ற ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது பயம் வருகிறதா? அல்லாஹ்வை பற்றி அச்சம் வருகிறதா? ஒரு பிரச்சனை வருகிறது, உங்களால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய முடியுமா என்று கேட்கிற போது நம்முடைய உள்ளத்தில் பயம் வருகிறதா என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நமக்கு பயம் வரவில்லை என்றால் அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்தில் கரை இருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகும். அதே போல வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் கூடும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நமக்கு கற்றுத்தந்திருக்கிற ஒரு அடிப்படைகளில் ஒன்றுதான் அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். ஈமான் கூடும் குறையும் என்பது. ஈமான் கூடும் குறையும், ஆனால் குறையும் என்பதற்காக குறைய விடக்கூடாது. ஒரு முஃமின் தன்னுடைய ஈமானை அதிகரித்து கொண்டே இருக்க விரும்ப வேண்டும். சஹாபாக்கள் துஆ கேட்பார்கள். குறிப்பாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட ஒரு துஆ, ரப்பி ஜித்னி இல்மன் வ ஈமானன் வ யகீனன் வ ஃபிக்ஹன் வ ஃபஹ்மா. ரப்பி ஜித்னி இல்மன் வ ஈமானன், எனக்கு இல்மை ஈமானை அதிகப்படுத்துவாயாக என்று துஆ கேட்பார்கள் சஹாபாக்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய ஈமான் அதிகரித்துத்தான் இருக்க வேண்டும், குறையக்கூடாது. ஆனால் குர்ஆன் ஓதும் போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறதா? குர்ஆன் வசனங்கள் ஹுத்பாவில் சொல்லப்படுகின்றன, பயான்களில் சொல்லப்படுகின்றன. நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறதா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நமக்கு தலகீழா தான் இருக்கு. நிறைய குர்ஆன் வசனங்களை கேட்பது போர் அடிக்கிறது, குர்ஆனை ஓதுவது போர் அடிக்கிறது. நான் நடைமுறை ரீதியாக கேட்கிறேன், எவ்வளவு நேரத்துக்கு இந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிறோம்? அது யூடியூபோ ஷார்ட்ஸோ அல்லது ஃபேஸ்புக்கோ அல்லது அதில் வரக்கூடிய ஏதாவது தகவல்களோ அல்லது வேறு வேறு இன்ஸ்டாகிராமோ, எவ்வளவு நேரத்துக்கு அதை பார்க்கிறோம்? போர் அடிக்கவில்லை, அழிக்கவில்லை, பசிக்கவில்லை. சில வீடுகளில் சாப்பாட்டை வைத்து கொண்டு கூப்பிடுவார்கள், சாப்பாடு வச்சாச்சு வந்து சாப்பிடுங்க. ஆனால் இவர் இதில் பிஸியாக இருப்பார், போர் அடிக்காது. ஆனால் குர்ஆனை புரட்டி ஓத முடிகிறதா? கொஞ்ச நேரம் ஓதினா கொட்டாவே தூக்கம் வருது. ஒரு 3 பேஜ் ஓதிட்டா பெரிய ஒரு சாதனை செய்தது போல இருக்கு. ஆனால் நம்ம கருத்து வேறுபாடு படுவோம், ஒரு நாளில் குர்ஆனை ஓதி முடிக்க மார்க்க ரீதியில் அனுமதி இருக்கிறதா இல்லையாண்டு. இமாம்கள் ஓதி இருக்கிறார்கள், அது கூடுமா கூடாதா என்பது வேறு விஷயம். ஆனால் ஓத நினைத்தால் முடியும். சரி, நம்ம சொல்வது போல 3 நாளோ அல்லது 7 நாளைக்கு ஒரு தடவையாவது குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய எத்தனை பேர் நம்மில் என்று இருக்கிறோம்? இப்போ ரமலான் ஆரம்பித்து விட்டது, 2வது நோன்பில் இருக்கிறோம். குறைந்தபட்சம் 2 ஜுஸ் ஓதி முடித்தவர்கள் பார்த்து சுப்ஹானல்லாஹ். இவைகளை நம்ம இப்படி ஒவ்வொன்றாக ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்முடைய ஈமானுடைய பலவீனமும் அதே போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கரையும் நமக்கு புரியும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் தௌபா செய்ய வேண்டும், இன்னும் அமல்களை அதிகரிக்க வேண்டும், உள்ளத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். என்றால் அல்லாஹ்வை சந்திக்கிற போது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமான நிலையில் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலையில் யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். இதுதான் இந்த உலகத்தில் நம்முடைய டார்கெட்டாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பணம் பொய். இந்த பணம் இருக்கிறதே ஒன்றுமில்லை. இந்த பணத்தை அளவுக்கு அதிகமாக நிறைய பேர் சம்பாதிக்கிறார்கள். சம்பாதிக்கிறவர்களுடைய முடிவு என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கடைசியில்
இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ சோஷியல் மீடியாக்களில் வரக்கூடிய ஒரு செய்தி, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லி அவனுடைய டாக்குமெண்ட்ஸுகள் வெளியாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பெரிய பணக்காரன், தனித்தீவை வாங்கியிருந்தான். அவனோடு தொடர்பானவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள். நம்ம பேர் சொன்ன பணக்காரர் பில் கேட்ஸ், அதே போல் அலன் மாஸ்க், பேரெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பேர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது என்று. பெரும் பெரும் தலைவர்கள். என்னென்றால் பணம் அளவுக்கு அதிகமாக வருகிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதிகாரம் அளவுக்கு அதிகமாக வருகிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடைசியில் போய் இப்படி ஃபித்னா பண்ணுகிறார்கள். சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்து அந்த சிறுமிகளை பொறித்து சாப்பிடுகிற அளவுக்கு நஅூது பில்லா அவர்களுடைய மனம் இறுக்கமாகிறது. அப்போ இந்த பணம் அவர்கள் கடைசியில் இந்த ஜெஃப்ரி என்பவன் 2019 செத்துட்டான். ஆனால் ஒன்றுமில்லை. எதை கொண்டு போனான்? மோசமான பதிவுகளை இந்த உலகத்தில் விட்டு போயிருக்கிறான். அன்புள்ள சகோதரர், பொருளாதாரம் தேவை. பொருளாதாரம் என்பது நாம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்கான ஒரு சபபே தவிர நாம் படைக்கப்பட்டிருக்கிற முழு நோக்கமும் பொருளாதாரத்தை தேடுவதற்காக அல்ல. மௌத்தாகிற போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக வேண்டும். நம்ம மௌத்தானால் கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது என்ன செய்வார்கள் அல்லது என்ன செய்கிறோம்? நம்முடைய கண்ணுக்கு முன்னால் மூத்தான ஒரு ஜனாசாவை ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம்? நம்மளோட கையில் கிடைச்சா அவரோட ட்ரெஸ்ஸை முழுமையாக உருவி எடுத்து விடுகிறோம். சுப்ஹானல்லாஹ். கலட்டை இல்லாட்டி கட் பண்ணி எடுத்துடுறோம். ஏதோ ஒரு வெள்ளை, ஒன்றுக்கும் உதவாத, பிள்ளைகள் போத்திக்கு கூட படுக்க விரும்பாத ஒரு வெள்ளை துணியினால் அந்த ஜனாசாவை மூடி வைத்து விடுகிறார்கள். கையில் பார்க்குறார்கள் ஒரு இரும்பு மோதிரம், 100 ரூபாவும் பெறுமதில், அதையும் கலட்டி எடுத்துடுறாங்க. ஒருவர் கால் பண்ணுகிறார் அந்த இடத்துல நின்று, மௌலவி மௌத்தான வாப்பா பல்லு கட்டிருக்கிறார், அந்த பல்லை வைக்கலாமா எடுக்க வேணுமா? சுப்ஹானல்லாஹ். பல்லை கூட கொண்டு போகக்கூடாது என்கிற மனநிலையோடு இருக்கிறோம். எப்படி வந்தோமோ அப்படி போகிறோம். இதுதான் துனியா. காசு, பணம், செல்வாக்கு, அந்தஸ்தெல்லாம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் போய்விடும். அல்லாஹ்விடத்தில் நம்ம போகிற நேரத்தில் நம் ஒவ்வொருவருடைய உள்ளமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கான தர்பியாவை பெறுகிற ஒரு மாதமாக இதை யார் பார்க்கிறாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். அப்படி இல்லாமல் சும்மா ஃபார்மாலிட்டி, குர்ஆன் ஓதுறது, பயானை பண்ண சொல்கிறது, தராவிக்கு சாப்பாடு கொடுப்போம்ன்றது, கஞ்சி கொடுப்போம்ன்றது, இது அல்ல. இவைகளெல்லாம் செய்ய வேண்டியவை. ஆனால் பிரதானம் என்னவென்றால் இவற்றினூடாக நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் எல்லோருடைய உள்ளங்களையும் பரிசுத்தமான உள்ளங்களாக ஆக்கி வைப்பானாக. அந்த உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ஆக்கி தந்தருள்வாராக. மௌத்தாகும் போது அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்தகீமு ஈமானு அப்தின் ஹத்தா யஸ்தகீம கல்புஹு வலா யஸ்தகீமு கல்புஹு ஹத்தா யஸ்தகீம லிசானுஹு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனுடைய ஈமானும் சரியான ஈமானாக வரமாட்டாது அவனுடைய உள்ளம் சீராகிற வரைக்கும். எந்த ஒரு அடியானுடைய ஈமானும் சீராக மாட்டாது அவனுடைய உள்ளம் சீராகிற வரைக்கும். வலா யஸ்தகீமு கல்புஹு ஹத்தா யஸ்தகீம லிசானுஹு. அவனுடைய நாவு சீராகிற வரைக்கும் உள்ளம் சீராகாது. அல்லாஹு அக்பர். இது ஒரு அடிப்படை சகோதரர்களே. அப்போ நமக்கு இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் ஈமான் தான். இந்த ஈமான் சீராகணும்னா நம்முடைய உள்ளம் சீராக வேண்டும். உள்ளத்தை சீராக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாவுகளை நாம் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். நம்ம படைக்கப்பட்டிருப்பதை சோதிக்கப்படுவதற்காகத்தான், என்ஜாய் பண்ணுவதற்காக அல்ல. ஏன்னா நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு இடம் இருக்கிறது. இங்கே பாருங்கள், நம்முடைய ஒவ்வொரு நிலையையும் பாருங்கள். சிறுவர்களாக இருந்தோம், ஒரு மகிழ்ச்சியான காலம், ஒன்றும் ஒரு பொறுப்புணர்வில்லை, ஒன்றும் இல்லை, ஓடி ஆடி விளையாடுவதை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது பெரியவர்களாகிறோம், பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது, திருமணம் முடிக்கிறோம், பிரச்சனைகளும் சவால்களும்
அதுக்கு பிறகு ஒரு 35-40 வயது அடைகிறோம், நோய்கள். 20 வயசில் சாப்பிட்டதை 50 வயதில் சாப்பிட முடியலை. அப்படியே மாறிக்கொண்டு போகிறோம். திடீரென ஜனாசா அறிவித்தல் வருகிறது. இவ்வளவுதான் நம்முடைய லைஃப். ரைட். இந்த வாழ்க்கை சோதனை களம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின். மூமினுக்கு சிறை போல தான் இந்த உலகம் இருக்கும். எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனை தான் இருக்கும். ஒரு வாகனம் வாங்க போனால் அதில் மார்க்க சட்டம் வந்து குறுக்க நிற்கும், வாங்க முடியாது. ஒரு வீடு கட்ட போனால் அதில் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கும். ஒரு விருந்து கொடுக்க போனால் அதிலும் நமக்கு சட்டங்கள் வந்து நிற்கும். ஒரு ஆடை, ஒரு ட்ரெஸ் போட போனால் அதிலும் நமக்கு தடைகள் வந்து நிற்கும். அப்போ நம்ம விரும்பிய மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது, நம்ம விரும்பின மாதிரி கார் வாங்க முடியாது, நம்ம விரும்பின மாதிரி வீடு கட்ட முடியாது, நம்ம விரும்பின மாதிரி குழந்தை வளர்க்க முடியாது, நம்ம விரும்பின மாதிரி ட்ராவல் பண்ண முடியாது. நமக்கென்று சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்கள் இருக்கு, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஒழுங்குகள், கட்டுப்பாடுகள். இது ஒரு சிரமம், லேசான விஷயம் அல்ல. அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிஜ்னுல் முஃமின், மூமினுக்கு சிறைச்சாலை என்று. இந்த சிறைச்சாலையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமே சோதனை களம்தான் என்பதை எந்த முஃமின் புரிந்து கொள்கிறாரோ அந்த முஃமின் சோதனைகளை இலகுவாக எதிர்கொள்ளுவார். அதே நேரத்தில் அவர் சரியாக வாழுவார், டிப்ரெஷன் வராது அவருக்கு. அந்த சோதனைகள் அவர் பாஸ் ஆகுவார். இப்போ அல்லாஹு தஆலா நமக்கு கிஃப்டாக ஈமானை தந்து விட்டு அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹசிப்தும் அம் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிகும். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த சோதனைகள், கஷ்டங்கள் உங்களுக்கு வராமல் இலகுவாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா, அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள், பஞ்சங்கள், பசிகள், சோதனைகள் ஏற்பட்டன. வஸுல்ஸிலு, அவர்கள் சில நேரங்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் கூட சில நேரங்களில் என்ன நடக்கப் போகிறதோ என்று பயப்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு சோதனைகள் வந்திருக்கின்றன என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அப்படி சோதனைகள் வராமல் ஈஸியாக சும்மா 4 ரக்காத் தொழுதுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு ரமலானில் நோன்பு பிடிச்சிட்டு சொர்க்கம் போகலாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ இந்த ஈமான் ஒரு கிஃப்ட். இந்த ஈமானோடு நம்ம வாழுகிறோமா இல்லையா என்று நம்மை சோதிப்பது தான் இந்த உலக வாழ்க்கையின் நோக்கம். இந்த ஈமானை சீராக்கிக் கொள்வதாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தோடு நாம் போராட வேண்டும், நம்முடைய உள்ளத்தை சீராக்க வேண்டும். நமக்கு வழங்க வேண்டும், எனக்கு பெருமை வருகிறது, எனக்கு பொறாமை வருகிறது, எனக்கு சோர்வு வருகிறது, எனக்கு விரக்தி வருகிறது, என்னிடத்தில் ஷிர்க் சிந்தனை வருகிறது, அல்லாஹ்வை பற்றி தப்பெண்ணம் வருகிறது, மார்க்கத்தில் வெறுப்பு வருகிறது என்று எனக்கு புரிய வேண்டும். அப்போ நான் தௌபா செய்யலாம், துஆ கேட்கலாம். அதே நேரத்தில் மிக வேகமாக உள்ளத்தை பாதிக்க செய்யக்கூடிய ஒன்று தான் நம்முடைய நாவு. நம்முடைய நாவை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உறுப்பு, ஆக சிறிய உறுப்பு, ஆனால் ஒரு அற்புதமான உறுப்பு. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை பாமர மக்கள் புரிந்து கொள்வதற்கு போதுமான உறுப்பு இந்த நாக்கு ஒன்றே போதும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதம் பண்ணுகிறது இந்த நாக்கு. இந்த நாவை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன். 2 கண்கள், 2 உதடுகள், அதுக்குள்ள ஒரு நாவு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லிக்கான் நிஅமத் இது. இந்த நாவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கவனமாக இருக்க வேண்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். லா யஸாலு லிசானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ். உன்னுடைய நாவு எப்போதும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் ஈரமாக இருக்கட்டும். நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது. நம்முடைய நாவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வது கஷ்டம். ஆனால் ரமலான் நம்முடைய நாவை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி கேம்ப், அழகான ஒரு பீரியட். யார் ஆசை வைக்கிறார்களோ அவர்களுக்கு முடியும் இன்ஷா அல்லாஹ். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஈமான் சீராக வேண்டுமென்றால் உள்ளம் சீராக வேண்டும். உள்ளம் சீராக வேண்டுமென்றால் நாவு சீராக வேண்டும். நல்லதை பேசுவது, மனித மனங்களை நோகடிப்பது பெரிய சாதனை அல்ல, சாதனை என்று நினைக்காதீர்கள். புறம் பேசி, கோல் மூட்டி, அவதூறு சொல்லி
பொய்களை பரப்பி ஒரு மனித மனத்தை நம்ம உடைப்பது என்பது அல்லது காயப்படுத்துவது என்பது ஒரு பெரிய சாதனை என்று சிலர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கதைக்கிறாங்க. அதிலும் வேதனையான விஷயம் என்னவென்றால், சிலர் அவர்களை பெற்ற பெற்றோருடைய மனங்களை வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தகுல் லஹுமா உஃப், உன்னுடைய பெற்றோரை பார்த்து நீ உஃப் என்று சொல்லாத. உஃப்ண்டா மீனிங் சி அல்ல. அது நமக்கு தமிழில் சி என்கிற வார்த்தை இருப்பதால் அதை போடுறோம். உஃப் என்றால் அரபிகள் என்ன சொல்லுவாங்க என்றால், ஏதாவது பேசிட்டு போக்குள்ள உனக்கு பிடிக்கலன்னா உஃப் பண்ணுவான். உஃப் என்ன நீங்கள் பேசக்கூடாதுன்ற. அப்போ முதுமை அடைந்தால் பொதுவாக எல்டர் சைக்காலஜி என்று ஒன்று இருக்கிறது. ஒருவர் முதுமை அடையும் போது அவருடைய பிரெயினில் உள்ள செல்கள் வீக்காகும், மூளையில் உள்ள கலங்கள் வீக்காகும், செத்து போகும். செத்து போகும்போது ஞாபக மறதி கூடுதலாக ஏற்படும். என்ன பேசுகிறோம் என்று புரியாமல் பேசுவார்கள். அப்போ நம்ம ஸ்மார்ட்டான நம்மளோட ஒரு பெரிய அரசியல்வாதியை ஊட்ட கூட்டிக்காந்து வச்சிருப்போம், நம்மளோட ஒரு பணக்கார ஃப்ரெண்டை கொண்டாந்து வச்சிருப்போம், ஒரு டாக்டர் ஃப்ரெண்டை கொண்டாந்து வச்சிருப்போம். நம்மளோட வாப்பா ஏதாவது உளருவார். அந்த நேரத்தில் நம்முடைய முகம் சுளிக்கக்கூடாது. இதுதான் வலா தகுல் லஹுமா உஃப் என்பதனுடைய அர்த்தம். அந்த வயதில், முதுமையான வயதை நம்முடைய பேரண்ட்ஸ் அடைந்தால் அவர்கள் நம்மிடம் எதை எதிர்பார்ப்பார்கள் தெரியுமா? ரஹ்மத்தை தான் எதிர்பார்ப்பார்கள், mercy, கருணை. ஒரு பெரிய பணக்காரர் ஒருவரை ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சந்தித்தோம். நம்முடைய நாட்டில் உள்ள எங்களுடைய மதரசா பிள்ளைகளை அழைத்து சென்ற நேரத்தில் அவர் அந்த இடத்தில் இருந்தார். அவர்கிட்ட சொன்னோம், பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லுங்க. பெரிய பணக்காரர், சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவரை. அவர் எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கேட்டார், நீங்கள் உங்களுடைய உம்மம்மா அப்பா போன்றவர்களுடைய நெற்றியை முத்தமிடுவீர்களா? அவர்களுடைய கைகளை நீங்கள் முத்தமிடுவீர்களா? அவர்களை கட்டி அணைப்பீர்களா என்று கேட்டார். அதிகமான பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லிச்சு. அவர் சொன்னார், என்கிட்ட எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், எனக்கு அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், நிறைய கார் இருக்கு, பெரிய பெரிய வீடு இருக்கு. ஆனால் எனக்கு அன்பு இல்லை என்பது தான் என்று எனக்கு இருக்கிற குறை என்று சொன்னார். எனக்கு அன்பு காட்டுறதுக்கு ஆக்கள் இல்லை. என் 2 பிள்ளைகள் இருக்கிறான், 2 பிள்ளைகளும் வெளிநாட்டில். அப்போ இந்த வயதில் முதியோர் அன்பை எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா. பெற்றோரோட பேசக்குள்ள அன்பா பேசுங்க, கண்ணியமா பேசுங்க, மரியாதையா பேசுங்க. வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. பேரண்ட்ஸ் கிட்ட பணிந்து இழிவடைங்க. துல்லுண்டா இழிவு. நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இழிவடைங்க. அவங்க ஏசட்டும், அடிக்கட்டும், சில நேரம் திட்டி விட்டுருவாங்க. இழிவடைஞ்சிட்டு போங்க. நீங்கள் பெரிய பணக்காரன், நீங்கள் பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், நீங்கள் ஒரு கலாநிதி இல்லை. உங்களோட வாப்பா, அது உங்களோட உம்மா. அவர்களுக்கு முன்னால் இருக்கும்போது அந்த மரியாதையோடு நம்ம அவங்க ஏசுவாங்க, டே இன் ஏசுவாங்க. சில நேரம் கோபத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம இழிவடைய வேண்டும் பெற்றோரிடத்தில் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்றால், இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது பெற்றோருடைய மனதை புண்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் ஏனையவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்துவது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமா? அவர்கள் உண்மையிலே துர்ப்பாக்கியசாலிகள். அவர்களுடைய இந்த கேவலமான செயலுக்குரிய கூலிகளை அவர்கள் நிச்சயமாக மறுமையில் அனுபவிக்காமல் போக மாட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தவர்களுடைய உள்ளங்களை உடைப்பது, புண்படுத்துவது, காயப்படுத்துவது லேசான விஷயம், சாதனை என்று மட்டும் நல்லா கொடுத்தன், அம்பானைக்கு கொடுத்தன். என்ன கதை இது? இப்படி நீ சாதித்து விட்டு என்ன செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃதலுல் அமால் அன் துத்கில இலா கல்பி அகீக்கல் முஃமின் சுரூரா. சுப்ஹானல்லாஹ். அமல்களிலே சிறந்த அமல் உன்னுடைய சகோதர முஸ்லிமின் உள்ளத்தில் நீ ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது என்கிறார்கள். அமல்களிலே மிக சிறந்த அமல் உன்னுடைய சகோதர முஸ்லிமின் உள்ளத்தில் நீ மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமிகு ரமலான் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக அல்லாஹ் தந்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியம், நம்முடைய உள்ளத்தை சீர் செய்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பாக்கியம், நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி நாம் ஒரு நல்ல முஸ்லிமாக, நல்ல முஃமினாக மாறுவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு நல்ல உறுதியான நியத்தை வைப்போம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து முயற்சி செய்வோம். நிச்சயமாக இன்னமல்ல அமாலு பின்னியாத் என்ற அடிப்படையில் அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய எண்ணங்களை கபூல் செய்வான். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.